எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸை வந்து டாலரேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்த்டே விலாக் தான். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் அவங்க பொண்ணுக்கு செகண்ட் பர்த்டே. ஸோ எங்களோட பார்ட்டி ஹால்லே தான் பண்ணுறாங்க. எங்கள் பில்டிங்கில் கீழே பார்ட்டி ஹால் இருக்கும், அங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கான்செப்டை. ஒரு கேர்ள் பர்த்டேக்கு வந்து ஸ்பேஸ் கான்செப்ட்டுங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு. வித் பர்பிள் பிங்க் அந்த கலர்ஸோட ஸ்பேஸ் கான்செப்டும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து ஒரு ஆள் ஃபைன் பண்ணி டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஜஸ்ட் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட டாய்ஸே வச்சு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அவளோட கிச்சன் செட்டு, அப்புறம் ஸ்பேஸ் கான்செப்டில் ஒரு டென்ட் மாதிரி இருந்தது, அப்புறம் அவளோட ஒரு டாக் மாதிரி ஒரு டாய் இருந்தது, அப்புறம் மேட் போட்டு வச்சு நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஸ்டப்ஸ் வந்து நல்லா க்யூட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. கேர்ள் பேபிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு, க்ரையான்ஸ் அந்த மாதிரி வச்சு பேப்பர்ஸும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பசங்க அப்படிங்கிறதுனால இது எதுவும் செட் ஆகலனாட்டி கூட அந்த கிச்சன் செட் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி போதும்பா, நீங்கள் விளையாண்டதெல்லாம் போதும், இந்த வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து அவங்க வந்து என்னை பாஸ்தா பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிட்ஸுக்கு மட்டும் பாஸ்தா வீட்டில் பண்ணலான் இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு வந்து கடைசியில் ரொம்ப டைட் ஆகிடுச்சு போல இருக்கு, பிஸியாக இருந்தாங்க போல இருக்கு. அதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது இருந்தது. ப்ளஸ் சிப்ஸ் இருந்தது பசங்களுக்கு, அதையும் சேர்த்து வச்சு கொடுத்துட்டோம். பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு, அது இன்னும் வரல. அப்புறம் ராஜ்தானியில் வந்து ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்துருச்சு. மெயின் கோர்ஸ் இன்னும் வரல, பீட்சாவும் வரல. அவங்க அப்பாவும் வரல, அந்த பொண்ணோட அப்பாவும் ரொம்ப நேரமாக வந்து வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க வரவே இல்லை. கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராங்கியாக வேற ஆயிட்டாங்க. அதனால நம்ம வந்து எப்போ வருவாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட அவங்க வந்து வச்சுருந்தாங்க வெட்டி. அதெல்லாமும் எடுத்து வச்சு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம். சில கிட்ஸ் அப்புறமா வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கை எடுத்துட்டோம். எந்நேரமும் வந்து அவங்க அப்பா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயத்தில் கேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு ப்ளூ கலரில் ஸ்பேஸ் கான்செப்ட்டுங்கிறதுனால அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்பலாம் ஒர்க் இல்லை. க்யூட்டாக ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸ் மாதிரி இருந்தாங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டார்ஸு, மூன் அந்த மாதிரி இதுதான் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. சாப்பிடவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் கேக் மாதிரி ரொம்ப நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது. கேக் வெட்டுறதுக்கு வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. கேக்கும் வெட்டணும். அவள் வந்துட்டு நான் தான் வெட்டுவேன், நீங்கள் யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அழகா அவளே ப்ளோ பண்ணிட்டா. வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் யாரையுமே விடாமல் இருந்தா. அப்புறம் ஒரு வெட்டினதுமே ரொம்ப சூப்பராக வெட்டிட்டோமா அப்படின்னு சொல்லி கை தட்டி அவளை என்கரேஜ் பண்ணிட்டு அப்படியே கேக்கை நைஸாக எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஒரு பாப்பா வந்திருந்தா, குட்டி பாப்பா, செம்ம க்யூட்டாக இருந்தா. அவள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அவளுக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து அந்த கேக் எடுத்து வச்சதுலேருந்து பாவம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவளை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அவளுக்கு ப்ளோ பண்ணணும், அவளுக்கு வெட்டணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் இவளுக்கு வெட்ட ஆரம்பித்ததும் செம்ம அழுக. கேக் வெட்டுற சமயத்தில் பெரிய சைரன் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. பார்த்தா இந்த பாப்பா தான் அழுதுருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க இதெல்லாம் வெட்டி முடிச்சு எல்லாருக்கும் கேக்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு இதில் ஒரு கேண்டில் வச்சு ஏற்றி அவளுக்கு தனியாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவள் விட்டா. அவங்க பாட்டி தாத்தா வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஊட்டிட்டு இவளும் ஊட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா அந்த கேக்கை எடுத்துட்டு போய் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்கல்ல, அதனால அவங்க வந்து எக்லெஸ் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிஸ்தாச்சியோ ஃப்ளேவர், ஃபிக்கும் வச்சுருந்தாங்க மேலே. எனக்கு வந்து இந்த கேக்கோட அந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பிஸ்தாச்சியோ க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேபி ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், பட் ஸ்டில் வந்து பிஸ்தாச்சியோ க்ரீம் அந்த கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேக்காக வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு வந்த கிஃப்ட் வந்து இங்கே வச்சுருவோம். இங்கே வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி பேக்கில் தான், இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சைடு அது வச்சுருவோம். இன்னொரு சைடு எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து ரிட்டன் கிஃப்ட், அதையும் இங்கே வச்சுருவாங்க. ஸோ கிளம்பும்போது எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இதை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் தான் பிரித்தோம். ஸ்டார்டர்ஸ் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா, கோபி பக்கோடா,
அண்ட் பன்னீர் வந்து ஒரு பஜ்ஜி மாதிரி ஒன்று இருந்தது, அது கூட ஆனியன் பக்கோடா. ஸோ 4 ஸ்டார்டர்ஸ் ராஜதானிலேருந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கான அவன் ஸ்வீட் சட்னி மட்டும்தான் கொடுத்துருந்தான். ஏன் ஸ்பைசி சட்னி கொடுக்கலன்னு தெரியல. அது வந்து நல்லாவே காலி ஆயிடுச்சு. எடுத்த உடனே நிறையவே காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்டர்ஸ்லாம் காலியான அப்புறம் ஒரு மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மெயின் கோர்சஸ்லாம் வந்து திறந்து வச்சோம். மெயின் கோர்ஸ் என்னென்ன வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் வாங்கியிருந்தாங்க. நான் நினச்சேன் வந்து நார்த் இண்டியன்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியனாக தானே இருப்பாங்க, அதனால ஃபுல்லாக வெஜ்ஜாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க வந்து நான்வெஜ்ஜும் வாங்கியிருந்தாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. டெசர்ட் வந்து தனியாக அந்த மிடில் ஈஸ்டர்ன் பக்லாவா வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அது இருந்தது. அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களே கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து வைக்க ஆரம்பித்தோம். மெயினாக என்ன இருந்தது வெஜ்ஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. நம்ம ஊர்லேயும் நான் நினைக்கிறேன்ல அந்த பலாக்கா பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து பிரியாணி வாலான்னு ஒரு கடை இருக்குது, அங்கேருந்து வெஜ்ஜுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நான் வெஜிடேரியனுக்கு வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த அங்கிள் வந்து நிறைய ஆக்டிவாக நிறைய ஒர்க் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க என்கிட்ட வந்து ஹிந்திலேயே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தான் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப ஹிந்திலேயே பேசினாங்க. பாவம், எனக்கு ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு மாதிரி எல்லாமே காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் எனக்கு வந்து சுத்தமாகவே சாப்பிட முடியல, கோல்டாக இருந்ததுனால. நான் லைட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேவ்லாம் பிடிச்சிட்டு ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், எல்லாம் வைண்ட் அப் பண்ணுற டயத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணுற டயத்துக்கு விஜய்க்கு வந்து கால் பண்ணாங்க. அப்போ நான் கீழே போய் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. சரி, அங்கே வேற நிறைய பேர் இருந்தாங்க. சரி, இங்கே நின்று நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூன்ஸ் எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலூன் செக்ஷனுக்கு போய் அதெல்லாம் பிரிக்க ஆரம்பித்தோம். அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் பிரித்து வச்சுட்டோம். பசங்களும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணானுங்க. நம்ம ஆள் வந்து ஸ்பெக்ஸ் தொலைச்சிட்டானாமா. போன வாரம் தான் ஒரு ஸ்பெக்ஸ் தொலைச்சான். இன்றைக்கும் வந்து ஏதோ விளையாண்டதில் வந்து ஸ்பெக்ஸ் தொலைஞ்சிருச்சு, யாரோ என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற. கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி எப்படா யாரடா பிடுங்குவான்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அதுதான் பசங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு சோஃபாவை வந்து தள்ளி பார்த்தா அதுக்குள்ளே கடந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். ஆக்சுவலி அந்த பிளானட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து தெரியாமே போயிடுச்சு. அந்த டு த மூன் அப்படின்னு மாட்டி இருக்கிறதுனால ப்ளூ கலரில் அந்தந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரில் வீனஸ், மார்ஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, சாட்டன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் மாதிரி அங்கங்கே தொங்க விட்டுருந்தாங்க, ஜிகுன்னு பேப்பர்ஸ்லாம். அதெல்லாமும் எடுத்து மடித்து வச்சுட்டோம். நிறைய பலூன்ஸ் இருந்தது. என் பையன் வந்து அம்மா இந்த பஞ்ச் ஆஃப் பலூனை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் பிங்க் பலூன் எடுத்து வச்சுருந்தான். தயவு செஞ்சு கொண்டு வந்துடாத, வீட்டில் உள்ளதுக்கே இடம் இல்லை, இதெல்லாம் குப்பையாக கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு. அப்புறம் நல்ல வேளை அந்த அங்கிள் வந்து என்ன பண்ணாங்க, பலூன்ஸ் எல்லாம் வந்து உடைக்க ஆரம்பித்தாங்க. ஸ்பூனை வந்து பாதியாக வெட்டிட்டு அதை வச்சு குத்தி உடைக்க ஆரம்பித்தாங்க. பட்டாசு மாதிரியே இருந்தது, தீபாவளி பட்டாசு போடுற மாதிரியே இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே, நான் எடுத்து வச்சுருக்க பஞ்ச் ஆஃப் பலூனை வந்து நானும் அந்த மாதிரி உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக் உடைச்சிட்டான். அது மாதிரி எல்லா பசங்களும் உடைச்சிட்டாங்க. ஸோ பலூன்ஸ் எல்லாம் நல்ல வேலை யார் வீட்டுக்கும் போகல, எல்லாருக்குமே நிம்மதி. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கிச்சனில் உள்ள எல்லா ஷெல்ஃப்லையும் எல்லா திங்ஸும் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். சின்ன சின்ன திங்ஸ் இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லா பலூனையும் உடைச்சதுக்கப்புறம் நிறைய குப்பையாக வந்துடுச்சு. அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. ஆக்சுவலி இங்கே எப்படின்னா கார்பேஜ்லாம் வந்து நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடணும். இதை வந்து நீட் பண்ணி கொடுத்துட்டு போயிடணும். க்ளீனிங்க்கெலாம் காசு வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்ம அந்த கீயை கொடுக்கும்போது செக்யூரிட்டி வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கடைசியாக ஒரு டைம் இந்த கிச்சன் செட் மேலே ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம், இப்போ தான் கிட்ஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு போய் திறந்தா கதவு கையோடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டென்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி விட்டாங்க யாரோ. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதை மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கார்பேஜ்லாம் எல்லா சைடில் இருந்தும் எடுத்தாச்சு. கார்பேஜ் பார்த்திங்கன்னா கவர் வந்து அது அந்த பின்லேயே கீழே இருக்கும், புது கவர்ஸ். ஸோ நம்ம இதை தூக்கி போட்டதுக்கப்புறம் ஒரு புது கவரை எடுத்து கார்பேஜ் அந்த பின்னில் வந்து போட்டு வச்சிடணும். ஸோ அது வந்து நம்மளோட டியூட்டி மாதிரி. ஸோ எல்லா கார்பேஜையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பார்ட்டி ஹாலையும் வந்து ஓரளவு நீட்டாக கொடுத்துடணும்.
கடைசியாக வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு போகணும். இது வந்து யூஸ்வலாக இதுதான் இங்கே பழக்கம், அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்களும் எங்களோட ரிட்டன் கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். 10 o'clock 10:30 போல் எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிடுச்சு எல்லாமே.